பார்க்கலாம். இப்போ நான் ஊறுகாய் செய்கிறதுக்கு 1 kg லெமன் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான லெமன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஜூஸ் நல்லா வரும். அப்புறம் அந்த லெமன் எல்லாம் டிப் ஆகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வெளியில் ஊற்றிடாதீங்க. அப்புறம் நான் கல்லுப்பையும் வத்தலையும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன், அப்போ தான் ஊறுகாய் வந்து வருஷத்துக்கு கெடாமல் நல்லா இருக்கும். அப்புறம் நான் பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன், ஏன்னா இதுக்கு ஒரு தனி டேஸ்ட் ஊறுகாய்க்கு கொடுக்கும். கல்லுப்பையும் அந்த வத்தலையும் நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம பாயில் பண்ண லெமனை நல்லா பீஸஸாக, அதாவது நம்ம ரஃபாக கட் பண்ணி அந்த பாயில் பண்ண வாட்டர்லேயே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த மிளகாயும் உப்பையும் இந்த வாட்டர்லேயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தண்ணியில் நல்லா அந்த பச்சை மிளகா, காரம், உப்பு எல்லாமே ஊறி உங்களுக்கு ஊறுகாய் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 நாளைக்கு நல்லா வெயிலில் காய வைக்கணும். 7 நாளைக்கு அப்புறம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுருங்கி இந்த மாதிரி கெட்டியாக ஊறுகாவாக ரெடியாக இருக்கும். அதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.